சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. 24 எம்எல்ஏக்களுடன் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவு. பீதியில் எடப்பாடி பழனிசாமி. குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கிறது. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தயவு செய்து அதிமுக தொண்டர்களாக இருந்தால் அதாவது அதிமுக தொடர்பான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகளையும் நீங்கள் தினசரி நம்ம சேனலிருந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பிளவுபட்டிருக்கிறது. 3 கட்சியாக அதாவது அதிமுக என்னும் ஒரு கட்சி 3 கட்சியாக பிளவுபட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது டிடிவி தினகரன் தலைமையில் அமமுகவும், நம்ம எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவும், நம்ம ஓபிஎஸ் அணி தனியாக இருக்கிறது. அதற்கு பிறகு நம்ம செங்கோட்டையன் அவர்களும் அந்த கட்சியிலிருந்து பிரிந்திருக்கிறார். அதாவது சண்டையிட்டு பிரிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பொது செயலாளர் கிடையாது அப்படின்ற ஒரு வாக்குவாதத்திலும், அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்ததன் காரணமாக தான் இப்போ கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் நம்ம செங்கோட்டையன் அவர்கள். குறிப்பாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களையும் கட்சியிலிருந்து நீங்கி சென்றவர்களையும் ஒன்று திரட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செங்கோட்டையன் அவர்கள் அவர் வாதத்தை முன்வைத்ததாகவும், அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லையாம். இதுதான் இந்த கட்சியிலிருந்து நம்ம செங்கோட்டையன் அவர்களை எடப்பாடி நீக்கியதற்கு முதல் காரணமாக பார்க்கப்படுகிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய செங்கோட்டையன் அவர்களுடைய சமூகத்துடைய வாக்குகளும் இப்போ யார் பக்கம் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் செல்கிறார்களோ அவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம செங்கோட்டையன் அவர்கள் வேறு மாதிரி காய் நகர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஓபிஎஸ்க்கு ஆதரவாக சென்று அதிமுகவை கைப்பற்றலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பதாகவும், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவர்கள் நான்கரையும் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைத்து கட்சியை கைப்பற்ற முடிவெடுத்திருக்கிறாராம். ஏற்கனவே தெரியும், நம்ம செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய முக்கியமான அமைச்சர்களில் ஒருவராக நம்ம செங்கோட்டையன் அவர்கள் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மூத்த அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் என்ன மாதிரியான திட்டங்களையும் வகுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பீதியை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் எல்லாரும் ஒன்று சேர்கிறார்களா, இல்லை என்றால் கட்சி வேறு யாரு கை காது செல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது வரை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கட்சியில் இது மாதிரி பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளும் சலசலப்பும் கொண்டிருக்கிறது. இதனால் இன்னும் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவாக செல்வார்கள், நம்ம ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக செல்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். 24 எம்எல்ஏக்களுடன் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செங்கோட்டையன் அவர்கள் செல்ல போகிறாரா? இது ஒரு ரகசியமான ஒரு தகவலாக தான் பார்க்கப்படுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஒருவேளை அதிமுகவில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி எல்லாம் ஒன்றாக இணைந்தார்கள் என்றால் கட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.